நெல்லை புறநகர் மாவட்ட அதிமுக பொருளாளரும் முன்னாள் எம்பியுமான சவுந்தரராஜன் தலைமையில் ஒன்றிய செயலாளர்கள் ஆவாரைக்குளம் பால்துறை, அந்தோணி அமல்ராஜா, லாசர், திசைன்மலை பேரூராட்சி சேர்மன் ஜான்சிராணி ஆகியோர் நெல்லை ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகா மிகவும் வறட்சியான மழை மறைவு பகுதியாகும். இந்த பகுதி மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கின்றனர். ராதாபுரம் தாலுகாவில் உள்ள லெவிஞ்சிபுரம், கருங்குளம், பழவூர், ஆவாரைக்குளம், வடக்கன்குளம், அடங்கார்குளம், இருக்கன்துறை, செட்டிக்குளம், உதயத்தூர், பரமேஸ்வரபுரம் மற்றும் பல கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள 52 குளங்களுக்கும் பேச்சுப்பாறை அணை மூலம் சிற்றாறு பட்டணம் கால்வாயிலிருந்து ஜூன் 16ஆம் தேதியிலிருந்து வழக்கமாக தண்ணீர் திறக்கப்படும். இதனால் கிட்டத்தட்ட 135 சிறு கிராமங்களில் உள்ள மக்களின் குடிநீர் பற்றாக்குறை தீர்க்கப்படுவதோடு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களும் பயன்பெறும். பேச்சுப்பாறை அணையில் போதிய அளவு தண்ணீர் இருந்தும் இந்த ஆண்டு திறக்கப்படாமல் இருப்பதால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. எனவே உடனடியாக பொதுமக்கள் நலன் கருதி ராதாபுரம் கால்வாயில் தண்ணீர் திறந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதில் கூறியிருந்தனர்.